ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது. நாளை பிப்ரவரி 20, 2026 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விநாயகரின் அருளின் சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அதிசய நாளாக இருக்கும். நாளை காலை நம்ம செய்யக்கூடிய விநாயகரை எப்படி வழிபடுகிறோமோ அந்த ஒரு நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை விநாயகரை சரியான முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், பணத்தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல்ல இருக்கக்கூடிய மனத்தடைகள் எல்லாமே உருகக்கூடிய ஒரு பணியாக கரைந்துவிடும். அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே நாளை மட்டும் இந்த ஒரு செயலை நம்ம எப்படியாவது செய்து விட வேண்டும். நீங்களும் நாளையில எப்படியாவது விநாயகரை உங்க வீட்டில் வைத்து கூட இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வழிபாடு கோவில்ல போய் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே வீட்டில இருந்தே செய்யக்கூடியதுதான். கோவிலுக்கு செல்ல முடியாமல் நாளை தவித்து கொண்டு இருக்கக்கூடிய விநாயகரின் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு செயலை நாளைய நாள்ல நீங்க செய்து பாருங்க. 100% உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் முழுமையாக விநாயகர் நிலைக்கு வைப்பார். நாளை வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சக்தி நிறைந்த ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, நாளை 2026 வரக்கூடிய மிகவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமயம். விநாயகரை வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வழிபடுவது மூலியமா தடைகள் நீங்கி வேகமாக நமக்கு வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். பண ஓட்டம் எதுவாக இருந்தாலும் திறக்க ஆரம்பிக்கும். மன அமைதியானது அதிகரிக்கும். இது வரைக்கும் நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து மனதில் ஒரு அமைதியானது ஏற்படும். சுப யோகங்கள் உங்களை நெருங்கக்கூடும். எதிரிகளான தாக்கங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளின் தாக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா அந்த தாக்கங்கள் அனைத்தும் விலகும். அது உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக எதிரிகள், உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ எந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அதிலும் முக்கியமாக வாழ்க்கையில நின்று போன செயல்கள் மீண்டும் உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நாளைய நாளில் ஏற்படும். எனவே நாளைய நாளை நீங்க எப்படி பயன்படுத்தணும்? நாளைய நாள்ல நீங்க விநாயகரை எந்த முறையில் வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் தெரியுமா? நாளை காலையில நம்ம எழுந்து கொண்டு 2 கைகளையும் பார்த்து கொண்டு நாள் துவக்கத்தோட சக்தி நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னா காலையில எழுந்த உடனேயே நம்முடைய உள்ளங்கைகளை பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கையை பார்த்து ஓம் கம் கணபதியே அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 3 முறைகள் நீங்க விநாயகரை நினைத்து கொண்டு கூறிவிடுங்கள். அடுத்து மனதில் உங்களுடைய விநாயகரின் உருவகத்தை நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை கூறினால் இன்னும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஒரே ஒரு அகல் தீபத்தை நீங்க ஏற்றலாம். அதுவும் எந்த ஒரு எண்ணெயில நீங்க ஏற்றினாலும் பரவாயில்ல. விநாயகரை மனதார நினைத்து கொண்டு ஒரு அகல் தீபத்தை காலையில எழுந்த உடனே ஏற்றினீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். அதுக்கப்புறமா வீட்டோட வடகிழக்கு திசையில ஒரே ஒரு சிறிய மஞ்சள் புள்ளியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நாள் முழுவதும் விநாயகரின் பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நாளைய நாள் வெள்ளிக்கிழமை விநாயகருக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாள்ல விநாயகருக்குரிய அந்த ஒரு பொருள் மஞ்சள் கிழங்கை கொண்டு போய் நீங்க விநாயகருக்கு வடகிழக்கு மூலையில வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் முழுவதும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாம விநாயகர் உங்களை பாதுகாப்பார். அடுத்து கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பெறக்கூடிய அருள். நாளை நீங்க ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கலாம், இல்லைன்னா பெண்களுக்கு சின்ன சொல்ல முடியாத பிரச்சனைகளானது இருக்கலாம். இதனால நாளைக்கு உங்களால கோவிலுக்கு செல்ல முடியாது. அப்படி விநாயகர் கோவிலுக்கு நாளை செல்ல முடியாமல் இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் நாளை உங்களுடைய வீட்டிலிருந்து விநாயகர் கோவிலுக்கு சென்றால் எவ்வளவு நன்மைகள் நடக்குமோ அதை உங்க வீட்டிலிருந்தே உங்களால பெற முடியும். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். அவங்களுடைய பலருக்கு வேலை, இல்லைன்னா தூரம், இல்லைன்னா உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு சூழ்நிலை சரியில்லாம இருப்பது, இதனால கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்படும். ஆனா அதனால் நீங்க அருளை இழக்கப் போவது கிடையாது. நாம நாளை நாள்ல விநாயகரோட அருள் உங்களிடம் முழுமையாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்ய போகின்ற ஒரே ஒரு செயல், ஒரே ஒரு பூஜை, குளிக்கும் நீருடன் செய்யக்கூடிய ஒரு பூஜை. இது அதிசய சக்தியை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இது நம்முடைய சாஸ்திரங்களை ஸ்நான பூஜை என்று அழைக்கப்பட்டு வரும். இந்த ஸ்நான பூஜையை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். முக்கியமா நாளை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய விநாயகரின் 3 பொருட்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும். நாளை காலையில இதை நீங்க நாளை காலையில செய்தாலும் சரி, இல்லைன்னா மாலையில கூட நீங்க செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. நாளை காலை குளிப்பதற்கு முன்பு இந்த 3 பொருட்களை மட்டும் குளிக்கின்ற நீருடன் நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள். விநாயகரின் அருள் உங்களுக்கு நேரடியாக உங்களிடம் புகுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இந்த 3 பொருட்கள். முதல் பொருளாக மஞ்சள் பொடி. இது ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தாலே போதும். தடைகள் நீங்குவதற்கான ஒரு திறனானது இந்த மஞ்சள் பொடி உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மஞ்சள் பொடியை நீங்க நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது விநாயகரின் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் கிடைத்தாலும்
உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத நோய் நொடிகளும் உங்களுடைய உடம்பை விட்டு விலக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நன்மைகளும் நாளைய நாளில் ஏற்படும். இரண்டாவதாக இலவங்கப்பட்டை ஒரே ஒரு சிறிய துண்டு இருந்தாலும் போதும். இந்த இலவங்கப்பட்டையை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்கள் கூட இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு உங்களை விட்டும் நிச்சயமாக நீங்கிவிடும். எனவே இந்த ஒரு பொருளையும் நீங்க இரண்டாவதாக சேர்த்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக சுக்கு சிறிய அளவுக்கு துண்டு இருந்தாலும் போதும். இந்த சுக்கை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்க்கும் பொழுது உங்களுடைய உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், வாய்ப்புக்கான ஒரு கதவுகளை நிச்சயமாக திறக்கும். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை சுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். எனவே இந்த ஒரு மூன்றும் விநாயகரின் விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த ஒரு பொருட்களாக இருக்கும். இதனால் உங்களுடைய உடல், மனம், ஆன்மா அனைத்துமே சுத்தமடையும். சுத்தமடைவது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலையும் விநாயகரின் அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே நாளைய நாள்ல நீங்க எப்படியாவது காலையிலேயோ, மதியமோ, இரவோ, ஏன் மாலையோ எப்பயாவது ஒரு நாள் குளிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். இது எந்த ஒரு நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். காலை நேரமாக இருந்தது அப்படின்னா இந்த 3 பொருட்களை காலையில 4:45 மணிலிருந்து காலையில 8 மணிக்குள் நீங்க இதை ஒண்ணு செய்யலாம். மாலை நேரமாக இருந்துச்சு அப்படின்னா மாலை 4:30 மணிலிருந்து அதே தான் இரவு 7 மணிக்குள் இந்த ஒரு நேரத்திற்குள் நீங்க இந்த ஒரு குளியல போட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். குளிக்கும் நீருடன் இதனை மட்டும் நீங்க சேர்த்து குளித்து பாருங்க. இந்த ஒரு தினத்தின் தடைகள் அனைத்தும் உடையக்கூடிய ஒரு நேரமாக மாறிவிடும். இந்த ஒரு நாள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாது. இந்த ஒரு நேரத்துல விநாயகரின் சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் அனைத்தையுமே விலக்கி வைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை சேர்க்கும். அடுத்ததாக இதை நீங்க எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, குளிக்கின்ற வாளியில ஒரு பக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல சிறிதளவுக்கு மஞ்சளை சிட்டிகை அளவுக்கு நீங்க சேர்த்துக் கொள்ளுங்கள். சேர்த்து கொண்டு அதற்கப்புறம் இலவங்கப்பட்டையை ஒரு துண்டை போட்டு கடைசியாக சுக்குவையும் ஒரு துண்டு போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய கையை நீரில் வைத்து ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை 11 முறைகள் அந்த நீர் இருக்கும் அல்லவா, அந்த நீர்ல வைத்துக் கொண்டு 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும். இதை சொல்லும் பொழுது என் தடைகள் அனைத்தும் நீங்கட்டும் என்று உங்களுடைய உள்ளத்திற்குள் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமையாக இந்த ஒரு கணபதியின் மந்திரத்தை கூறுங்க. கூறிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு வார்த்தையையும் உங்களுடைய மனதிற்குள் சொல்லிவிடுங்கள். அதற்கு பிறகு நீங்க அமைதியாக குளியுங்கள். மனதார கணபதியை நினைத்துக் கொண்டு நீங்க மனதார குளித்து விடுங்கள். இதை மட்டும் நீங்க நாளை செய்து பாருங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய அதிசயமான மாற்றங்கள் ஏற்படும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிவிடும். மன அழுத்தமானது உடனடியாக குறையும். மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். தன்னம்பிக்கையானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். தடைகள் அனைத்தும் முடிந்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வேலை வாய்ப்பானது உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும். பணவரவு உங்களை தேடி வரும். குடும்ப சண்டைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்ப சண்டைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். எதிரிகளின் தாக்கங்கள் குறையும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு மேம்பாடானது கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரம் செயல்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த நன்மைகள் வெறும் சாதாரணமாக இருக்காது. நாளை குளிக்கின்ற நீர் பூஜை இது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக இழுக்கும். எனவே நாளை நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் குளிக்கின்ற நீருடன் செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டினால் விநாயகர் உங்களுக்கு தரப்போவது என்ன தெரியுமா? புதிய புதிய வாய்ப்புகள், தடைகளை நீக்குதல், பணத்துல ஒரு ஓட்டம், நிதானமான மனநிலை, நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவது, வேலை வியாபாரத்துல ஒரு உயர்வு, குடும்பத்துல நிம்மதி, சண்டைகள், அவமானங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு, உழைப்புல ஒரு பலன், கடந்த 6 மாத பிரச்சனைகளின் முடிவு, இது எல்லாமே விநாயகரின் சக்தியாகவே இருக்கும். எனவே நாளை பிப்ரவரி 20, 2026 விநாயகர் அருள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை. நீங்க வீட்டில் இருந்தே இந்த 3 பொருட்களை குளிக்கின்ற நீருடன் சேர்த்து ஒரே ஒரு முறை நீங்க குளித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்கும். விநாயகர் உங்களுடைய வழியில் தடையில்லாமல் வழிகளை நடத்தப்பட்டும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வளங்களையும் பெருக்குவார். உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுப்பார். எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். எனவே நாளை மட்டும் இதனை தவற விடாமல் செய்து விடுங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பிரியவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.